Good morning, everyone. This is Miss S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 2, Part 3. This video is about the continuation of authorities under the Act. Section 7, Labor Code, adjudicates disputes relating to matters under the second schedule. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து செக்ஷன் 7ல் வந்து லேபர் கோட்ஸ் வருவாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. இங்கே எந்த மாதிரியான ஷெடியூல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஷெடியூல்னால் என்ன அப்படின்னா இந்த லீகல்டி ஆஃப் டிஸ்மிசல்ஸ், ரூல் ஆஃப் டிசிப்ளின் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லேபர் கோர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா வந்து கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். இங்கே என்னன்னா வந்து ஒரு சிங்கிள் ஆஃபீஸர், அதாவது சிங்கிள் பர்சன் தான் வந்து இங்கே ஆஃபீஸராக ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து குவாலிஃபைடு ஜட்ஜ் அவங்கள தான் வந்து இங்கே வந்து ஒரு ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க லேபர் கோர்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 7A இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல். இங்கே வந்து டீல்ஸ் வித் மேட்டர்ஸ் இன் செகண்ட் அண்ட் தேர்ட் ஷெடியூல்ஸ். மேலே வந்து செகண்ட் ஷெடியூல்ஸ் வந்து லேபர் கோட் பார்ப்பாங்க. இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் ஷெடியூல்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து இங்கே என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த வேஜஸ், கரெக்டாக வேஜஸ் கொடுக்குறாங்களா, ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, உமன் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, அடல்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு, அதுக்கடுத்து அலோவன்சஸ், ட்ராவலிங் அலோவன்ஸாக இருக்கலாம், ஃபுட் அலோவன்ஸாக இருக்கலாம், கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் என்னென்னா சிங்கிள் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்க தான் இருக்கணும், ஒரே ஒரு ஆஃபீஸர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. as wider judification than labor codes. labor codes வந்து இருக்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸை விட இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, வைடராகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் செக்ஷன் 7B நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல். இந்த நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அப்படின்றவங்கள வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா disputes involving national importance of disputes affecting industries in more than one state. இங்கே எதுக்கு அப்படின்னா நம்மளோட நேஷனுக்கு ஏதாவது பாதிப்பு வர மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இண்டஸ்ட்ரியில் வந்துருச்சுன்னா, இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டில் இருக்க ரெண்டு ஃபேக்ட்ரிஸ்க்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் வந்து உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. persisted over by a person who is or has been a high court judge. இங்கே வந்து என்னன்னா ஹை கோர்ட் ஜட்ஜ் தான் வந்து இங்கே வந்து நேஷனல் கம்பெனிலாம் ட்ரிபியூனலை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேபிள் வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வந்து ஷார்ட்டாக வந்து இருக்குது. இதில் வந்து அத்தாரிட்டிஸ், இந்த அத்தாரிட்டிஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒர்க் கமிட்டி வந்து எம்ப்ளாயர், அதாவது ஓனர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சலேஷன் ஆஃபீஸர், போர்ட் ஆஃப் கன்சலேஷன், கோர்ட் ஆஃப் என்கொயரி, லேபர் கோர்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனலாக இருந்தாங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நடுவில் இருக்கிறதுல அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ.